டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய டிஎம்கே நம்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதவி வகிச்சிட்டு வந்த கனிம வளத்துறை இலாக்கா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது இப்போ ரீசெண்டா தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் டிஎம்கே உடைய மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற விவாதமும் ரொம்பவே அனல் பறந்துட்டு இருக்கு. துரைமுருகன் அவர்கள் பத்தி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போன அதிர்ச்சிகரமான ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் தான் துரைமுருகன் அவர்களுடைய இலாக்கா பறிக்கப்பட்டு அவரை டிஎம்கேல இருந்து ஓரங்கற்ற முடிவுக்கு வந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. அதாவது தொடர்ந்து அமலாக்கத்துறை பிடியில டிஎம்கே உடைய மூத்த அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் சிக்கிட்டு வர்ற இந்த நிலையில தான் கனிம வள ஊழல் தொடர்பாகவே அமலாக்கத்துறை பிடியில சிக்கியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதாவது தொடர்ந்து அமலாக்கத்துறை பிடியில டிஎம்கே உடைய மூத்த அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் சிக்கிட்டு வர்ற இந்த நிலையில தான் கனிம வள ஊழல் தொடர்பாவே அமலாக்கத்துறை பிடியில சிக்கியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அது மட்டும் இல்லாம அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய பழைய வழக்குகளை தூசி தட்டி விசாரிக்க தொடங்கியிருக்காங்க நீதிமன்றம். இந்த நிலையில தான் டிஎம்கே உடைய முக்கிய அமைச்சர்கள் பெரும்பாலும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக திரைமறைவுல பாஜகவுடைய தொடர்புல இருந்துட்டு வரதா சொல்லப்படுது. அந்த வகையில அமைச்சரும் டிஎம்கே உடைய மூத்த தலைவருமா இருக்கிற துரைமுருகன் அவர்களும் பாத்தீங்கன்னா பாஜகவோட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கள்ள உறவுல இருந்துட்டு வராரு அப்படிங்கிற தகவல் பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போய் உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட்டா போயிருக்கு. அதாவது ரீசெண்டா துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ ராத்திரியோட ராத்திரியா அவசரமா துரைமுருகன் அவர்கள் டெல்லி பயணமும் போயிருக்காரு. அதுவே பாஜகவுடைய சில முக்கிய தலைவர்களை மீட் பண்ணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கு. அதே நேரத்திலேயே டிஎம்கேவை விட்டு வெளியேறி பாஜகவோட சேர்ந்தாலுமே எப்படியும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது. அந்த வகையில அங்க போனாலுமே அமைச்சர் பதவி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவே பாஜக பக்கம் தாவறதுக்கு தயாராவே மூத்த அமைச்சர்களுடைய மனநிலை அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதே நேரத்துல தான் துரைமுருகன் மட்டும் இல்லாம டிஎம்கேவை சேர்ந்த சுமார் 6 அமைச்சர்களும் சில டிஎம்கே எம்பிகளும் பாஜகவோட நெருக்கமான திரைமறைவு தொடர்புல இருந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் போல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு போயிருக்கு. இந்த நிலையில தான் பாஜகவும் தங்களோட நெருக்கம் காட்டுற டிஎம்கே அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இவங்கள ரொம்பவே நட்பு பாராட்டி வர்றாங்க. எதிர்காலத்துல இவங்களை பயன்படுத்தி தான் டிஎம்கேவை உடைக்கணும் அப்படிங்கிற திட்டமும் பாஜகவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது வர்ற 2026 சட்டசபை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியல அப்படின்னா டிஎம்கேல துரைமுருகன் மாதிரியான ஆளை வச்சு எப்படி மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டேவை வச்சு சிவசேனாவை உடைச்சு சிவசேனா ஆட்சிய பாஜக கவிழ வச்சாங்களோ அதே மாதிரியே துரைமுருகன் மாதிரியான மூத்த தலைவர்களை வச்சே 2026ல டிஎம்கே வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைச்சா கூட டிஎம்கேவை உடைக்கிற திட்டத்தோட தான் பாஜக அவர்களும் ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு வரதா சொல்லப்படுது. அதே நேரத்துல பாஜகவோட கள்ள உறவுல இருக்கிற டிஎம்கே மூத்த தலைவர்கள் முக்கிய அமைச்சர்கள் சீட்டு கொடுக்காம ஓரங்கட்டணும் அப்படிங்கிற முதல்வர் ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தினாலுமே அதுக்கெல்லாம் வழி இல்ல. எப்படியும் தங்களுடைய ராஜதந்திரம் மூலமா மிரட்டி டிஎம்கேல சீட்டு வாங்கிடுவாங்க பாஜக கிட்ட தொடர்புல இருக்கிற டிஎம்கே முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்கள்.